ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மானு கிச். நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி மக் கேக். ஈஸியாகவே யாராச்சும் விசிட்டர்ஸ் வந்துச்சுனோம்னா நீங்கள் 2 மினிட்ஸ்லேயே எப்படி ஒரு கேக் கொண்டு ரெடி பண்ணுறது, அதுவும் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற டீ குடிக்கிற அந்த கப்பிலேயே எப்படி நாங்கள் கேக் செய்கிறது அப்படின்றத நான் காட்ட போகிறேன். சிம்பிளான ரெசிபி. கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் அவனை ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட்னா எந்த அவனுக்கு 900 டிகிரி செல்சியஸில் 7 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். ப்ரீ ஹீட் பண்ணுறது ஒவ்வொரு அவனை டிபெண்ட் பண்ணியிருக்குது. எந்த அவனுக்கு 7 மினிட்ஸ் போதுமானது. சில பேட்டைக்கு 3 மினிட்ஸ், சில பேட்டைக்கு 10 மினிட்ஸ், சில பேட்டைக்கு 5 மினிட்ஸ். ஸோ ஒவ்வொரு அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ப்ரீ ஹீட்டை செட் பண்ணி விடணும். ரெடி பண்ணி வச்சுக்கிற பேட்டரை ஜஸ்ட் 2 மினிட்ஸில் நீங்கள் செட் பண்ணி விட்டீங்களா இருந்தால் ஒரு 130 மினிட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் பொங்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதை வடிவை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி அதை பொங்கி வருதுன்னு சொல்லி. நான் 3 பேட்டரையுமே வந்து ஒரே ரெக்லேயே வச்சதால அது கொஞ்சம் சரிஞ்சு பொங்கி வெளியில் ஊற்றுன்னுட்டு நீங்கள் தனித்தனியாக பேக் பண்ணக்கூடாது. ஓகே, நான் அடுப்பில் கூட வச்சு செய்து பார்த்தேன். 45 மினிட்ஸ் எனக்கு பிடிச்சது. 45 to 50 மினிட்ஸ் கிட்ட பிடிச்சது எனக்கு. நீங்கள் அவன் இல்லையா நீங்கள் அடுப்பில் கூட செய்து கொள்ளலாம். இந்த முதல் வீடியோவை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நான் 2-3 கேக் வீடியோ அவன் இல்லாமல் எப்படி கேக் செய்யுது அப்படின்னு போட்டுக்கிறேன். அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அடுப்பில் கூட செய்து கொள்ளலாம். இதே மாதிரியே சாஃப்டாக வரும், ஆனால் டைம் தான் கொஞ்சம் கூட இருக்கும். கேக் ரெடியாக 2 மினிட்ஸ்ண்டா பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குமே ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ டோட்டலாக இப்போ 4 மினிட்ஸ். நாங்கள் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு 7 மினிட்ஸ் வச்சுருக்கிறோம். ஸோ 7 + 4 11 மினிட்ஸ் ஆகும். 11 மினிட்ஸ்லேயே வந்து மக் கேக் ரெடி ஆகிடும். சர்வ் பண்ணுறதுக்கு கூட இன்னொரு டிஷ் ஒன்று எடுக்க தேவையில்லை. நீங்கள் இந்த மக்கோடையே வந்து சர்வ் பண்ணிக்கொள்ளலாம். டைமை நீங்கள் சேவ் பண்ணலாம். குயிக்காக 2 மினிட்ஸில் கேக் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து என்னோட ஃபேஸ்புக் ஐடி நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன். அந்த ஐடிக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோவை சென்ட் பண்ணிக்கொள்ளுங்க, இமேஜஸை. எப்படி குயிக்காக பேட்டர் ரெடி பண்ணுறதுன்றத வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒன்று வந்து 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன். இது ஆல் பர்பஸ் ஃப்ளார். டோனட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க என்ன ஃப்ளார் யூஸ் பண்ணுறேன்னு. நாங்கள் நார்மலாகவே சமைக்கிற ஃப்ளார் தான். புட்டு இடியப்பம் அவிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான் நான் யூஸ் பண்ணுறேன். மற்றது பவுடர் சுகர், பேக்கிங் பவுடர், வினிகர், இது தயிர், இது வந்து கண்டென்ஸ் மில்க், டின் மில்க். இந்த டின் மில்க் நான் வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணது. Coco Powder, Vanilla,
ஆயில், இந்த ஆயில் வந்து வெஜிடபிள் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணேன். மற்றது பேக்கிங் சோடா, நாங்கள் சாக்லேட் கேக் அப்படி ரெடி பண்ணுறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக நான் ஃப்ளவர் எடுக்கிறேன். இது 1 டேபிள் ஸ்பூன். டூ 3 4 5. ஐந்து மேசக்கரண்டியால் மா போட்டுட்டேன். அடுத்தது பவுடர் சுகர் 1 டேபிள் ஸ்பூன். டூ 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, சிறிதளவு பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். அதே மாதிரியே வந்து பேக்கிங் பவுடரும் சிறிதளவு. கொக்கோ பவுடர்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன். அண்ட் half டேபிள் ஸ்பூன். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். Condensed milkல 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன். நான் 2 டேபிள் ஸ்பூன் condensed milk யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதோட தயிரில் 1 டேபிள் ஸ்பூன், half டேபிள் ஸ்பூன். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். வெனிலாவில் 4 to 5 drops. வினிகரில் 2 to 3 drops. ஃப்ரெஷ் மில்கில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் மில்க். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பபிள்ஸ் எதுவும் வராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். பெட்டரை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் பாலை கொஞ்சம் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஓகே இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் ரெடி.
ஒரே வீடியோலேயே 3 ஃப்ளேவர் கேக் பேட்டர் நான் ரெடி பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஏனென்றா அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன அளவில் நான் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த முதல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சாக்கெல்லாம் சொல்லிச்சுன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. அப்போ அதால் என்னென்ன போடுறீங்க அப்படின்னு தெரியல, சும்மா ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அதால் நான் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துருக்குறேன். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் மற்ற பிகினர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் என்னென்ன ஐட்டம் போடுறது. எனக்கெல்லாம் வந்து அப்படித்தான். ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறதா இருந்தால், அதுவும் ஏதாச்சும் சமையல் வீடியோ போடுறதா இருந்தால் பார்க்குறதா இருந்தால் அந்த வீடியோஸில் என்னென்ன அளவில் போடுற அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு இருப்பேன். அப்படி சம்டைம்ஸ் இல்லாட்டி சும்மா ஏதோ படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டிட்டேன். உங்களுக்கு மீது பிரயோஜனப்படும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் நான் போடுற இந்த வீடியோ. வெனிலா பேட்டருக்கு 5 டேபிள் ஸ்பூன் ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் சுகர், பவுடர் பண்ண சுகர். நீங்கள் நார்மல் சுகர் இருக்குது தானே, அந்த சுகரை கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணிங்களா இருந்தால் கிரைண்ட் பண்ணி அரித்தட்டால் அரிக்கணும். அது ஒரு 3 தரம் நீங்கள் திருப்ப பவுடர் பண்ணிங்களா இருந்தால் ஐசிங் சுகர், நீங்கள் நார்மலாக கடையில் பேக்கெட் பண்ணி வாங்குகிற ஐசிங் சுகர், நார்மலாகவே ஐசிங் சுகர் பவுடர் சுகர் வந்து சரியான காஸ்ட்லி தானே, அதை விட நீங்கள் கிரைண்டர்லேயே அரைச்சிக்கொள்ளலாம். நான் எல்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப் உண்டு. Condensed milk நான் 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் அளவாக இருக்கும். நான் செய்கிற இந்த கேக் வந்து அளவான சுகர் இருக்கும். நீங்கள் கடைசியாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அளவான சுகராக இருக்கும். இந்த சுகர் பதம் எனக்கு ஓகே. ஆனால் இன்னும் கூட ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டென்ஸ் மில்கில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லையென்றா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்க, பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கல 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் நீங்கள் என்ன மேலதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கூடவே இருக்கும். தயிரில் 1.5 தேக்கரண்டி, அதே மாதிரி ஆயில், இது நான் வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்தேன். ஆயில் 1.5 டேபிள் ஸ்பூன். வினிகரில் சேம் 2-3 ட்ராப்ஸ், வெனிலா 5-6 ட்ராப்ஸ், ஃப்ரெஷ் மில்க் 2 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மாவும் இந்த சுகரையும் போடைக்குள்ள வந்து நல்லா அரைச்சிட்டு போடணும். அந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் விட்டுறேன். பேட்டர் நல்லா பொங்கி வரணுமா இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். vanilla cake batter ready. இப்போ செய்ய போகிற ரெசிபி எந்த ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி, பிடிச்ச ஃப்ளேவர் காஃபி கேக். செம்ம டேஸ்டாக இருக்கும். அந்த 3 ஃப்ளேவர்லேயுமே எனக்கு பிடிச்சது இந்த காஃபி கேக். அது செய்கிறதுக்கு நான் மா எடுக்கிறேன், 5 மேசக்கரண்டி மா. பவுடர் பண்ண சுகரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன்.
பேக்கிங் சோடால வந்து கொஞ்சம், அதே மாதிரி பேக்கிங் பவுடரும் கொஞ்சம் அளவு, இந்த மிக்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இனி நாங்கள் காஃபி பவுடரை வந்து கொஞ்சம் லைட்டான சுடு தண்ணியில் வந்து கரைக்க போடுறோம். நான் இதுக்கு ஏதாச்சும் நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கொள்ளலாம். எங்கிட்ட இருந்த அரோ கேஃபே இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். லைட்டான சுடு தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது ஆறுனா பிறகு இந்த மிக்ஸோட சேர்த்து விடணும். இந்த அளவுக்கு வந்து இது நான் அரை மேசக்கரண்டி அளவு எடுத்திருக்கிறேன் காஃபி பவுடர். ஆயில் 1.5 மேசக்கரண்டியும், வெனிலால வந்து சேம் 5 to 6 drop. மற்றது கண்டென்ஸ் மில்க், கண்டென்ஸ் மில்கில் 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க். மற்றது தயிரில் 1.5. கண்டென்ஸ் மில்க் போடைக்குள்ள வந்து வீடியோ ஆஃப் ஆயிடுது போல், அது எடுப்படையில். மற்றது ஃப்ரெஷ் மில்க் 2 டேபிள் ஸ்பூன். இது மிக்ஸ் பண்ணிக்கல வந்து அந்த காஃபியோட மனம் செமையாக இருக்குது. நல்லா கிளக்கிட்டு கொஞ்சமாக திருப்பவும் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணுறேன். எல்லா பேட்டர் செய்கிறதுக்குமே வந்து சேம் அளவு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணுற இப்போ காஃபி ஃப்ளேவரை பொறுத்து, நீங்கள் மின்ட் போட போகிறீங்களா இருந்தாலும், மின்ட் ஃப்ளேவர் யூஸ் பண்ண போகிறீங்களா இருந்தாலும் சேம் பட்டர் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மின்ட் லிக்விட் போட்டிங்களா இருந்தால் ஓகே. மூன்று ஃப்ளேவர் கேக் ரெடி. நாங்கள் இப்படியே அவனுக்கு வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஓகே. 2 minutes நீங்கள் 900 டிகிரி செல்சியஸில் செட் பண்ணி 2 minutes வச்சிங்களா இருந்தால் கேக் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு இருந்தாலும் சம்டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வரணுமா இருந்தால் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.